ஹாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பையனுக்கு சொல்கிறேன், +2 படிக்கிற பிள்ளைங்க, +2 படிக்கிற மாணவிகளுக்கு சொல்கிறேன், மாணவர்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், மாணவர்கள் 2 பேருக்குமே. அதாவது என்னென்னா, பள்ளி பருவ காலங்கிறது கொஞ்சம் காலம்தான். அந்த பருவ காலத்தை கடந்து வர்றதுங்கிறது அது ஒரு நிஜமாக சொல்கிறேன், அது எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கன கிடையாது. சில பேர்லாம் படிப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அந்த பள்ளி லைஃப் வாழ முடியாமல். ஆனால் உண்மையிலே நான் பள்ளி லைஃப்பெல்லாம் வாழ்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் சந்திக்க முடியாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. அந்த வாழ்க்கையெல்லாம் அது ஒரு பருவ காலம் பிள்ளைங்களா. தயவு செய்து அடிச்சுக்காமல் பாருங்கள். அன்றைக்கி அந்த பையனை போட்டு அடித்து எல்லாம் பிரட்டி விட்டிய. இன்றைக்கி பாருங்கள், அவங்க பெற்றவங்களுக்கும் கஷ்டம், உங்களை பெற்றவங்களையும் கஷ்டம். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காமல் அழகாக அன்பாக தாயா பிள்ளை இருந்து பழகி விளாடுங்களேன், எல்லாம் ஜாலியாக இருங்க. வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். இலங்கையை பார்த்தீங்களா எப்படி அடித்து புரண்டு போய்த்து. இப்போ பார்த்தீங்களா கஜாவில் அடித்து நம்மளை எப்படி புரண்டுச்சு பார்த்தீங்களா. இப்போல்லாம் ஐயையோ சாமி எல்லாரையும் வச்சு செய்து இப்போ சரியா. அநியாயம் அட்டூழியம் கடவுள், அதாவது அநியாயம் அட்டூழியம் பண்ணுற ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் அழிவு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து பிள்ளையெல்லாம் அடிச்சுக்காமல் நல்லா பாசமாக தாயா பிள்ளையாக பழகி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. பள்ளி பருவ காலம்னா கொஞ்சம் காலம் தான் பிள்ளைலாம் கிடைக்கத்தக்கன வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. கல்லூரி வாழ்க்கையும் பள்ளி வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது நல்லா வாழுங்க, என்ஜாய் பண்ணி வாழுங்க. அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காமல் நல்ல உடன்பிறப்புகளாக நினச்சி எல்லாம் என்ஜாய் பண்ணி வாழுங்க சரியா. அதுக்கப்புறம் கல்யாணம் காட்சியில் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது நினைக்க கூட டைம் இருக்காது. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா அந்த லைஃப்பை மிஸ் பண்ணோம், ஏன்டா அடித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதை இப்போயே உணர்ந்துக்கங்க சரியாடி தங்கங்களை. மாணவிகளும் சொல்கிறேன், மாணவர்கள் சொல்கிறேன், நல்லா பாசமாக இருந்து பண்ணிங்க, நல்லா படித்து பெரிய பிள்ளையா வாங்க செல்லுங்களா சரியா. இது உங்கள் அம்மாவாக நினச்சி அட்வைஸ் சொல்கிறேன், பண்ணிக்க ஏற்றுக்கங்க. தேங்க்யூ.